வருமானத்தை மறைத்ததாக கூறி ரூபாய் 1.50 கோடி அபராதம் விதித்ததை எதிர்த்து விஜய் தொடர்ந்த மனு தற்போது தள்ளுபடியாகியுள்ளது. புலி படத்திற்காக வாங்கிய ரூபாய் 15 கோடி வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என விஜய்க்கு 1.50 கோடி அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. வருமான வரித்துறை அபராதம் விதித்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் விஜய் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி அவர்கள். வணக்கம் காயத்ரி, கூடுதல் தகவல்களை பகிரலாம். வணக்கம் கோகிலா. விஜய் மனுவானது தள்ளுபடி செய்து தற்போது நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக வருமானத்தை மறைத்ததாக கூறி 1.50 கோடி அபராதம் விதித்ததை எதிர்த்து விஜய் தொடர்ந்த மனுவிற்கு தற்போது அந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என கூறி 1.50 கோடி அபராதத்தை வருமான வரித்துறை விதித்திருந்தது. இதனை எதிர்த்து விஜய் தரப்பிலிருந்து மனுவானது உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை முடிந்த நிலையில் தற்போது தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பில் வருமானத்தை மறைத்ததற்கு தொடர்பான அந்த வழக்கில் தற்போது விஜய் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் வருமான வரித்துறை அபராதம் விதித்தலில் எந்த ஒரு விதிமீறலும் இல்லை என நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மேலும் அபராதத்தை எதிர்த்து நடிகர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த வழக்கில் தற்போது இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி வருமான வரித்துறை அபராதம் விதித்தல் எந்த விதிமீறலும் இல்லை என்று கூறிய நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பாக விஜய் தீர்ப்பாயத்தை அணுகலாம் என்று தெரிவித்திருக்கிறார். எனவே விஜய் தீர்ப்பாயத்தை அணுகுவாரா என்பது ஒரு கேள்வியை தற்பொழுது எழுந்திருக்கிறது. இந்நிலையில் விஜயின் மனுவானது தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டு ஒரு உத்தரவினை நீதிபதி பிறப்பித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோகிலா, தகவல்களுக்கு நன்றி காயத்ரி.